உடம்ப நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன் காலையில வளைச்சு நெரிச்சிட்டேன். காயங்கள் வேற, உதட்டுல ஏற்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு. அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு காவலர் தன்னுடைய மனைவிய தாக்குனத ரசிச்சு தன்னுடைய தங்கை கிட்ட சொல்றாரு. அவளை போட்டு நான் லாக் பண்றேன். அவளை ஒரு எரும மாட்டை போட்டு நான் லாக் பண்றப்ப எனக்கு வலிக்காத உடம்பு, அந்த மலைப்பாம்பு மூவ் பண்ண விடாம பிடிச்சி நாலா பக்கமும் வளைச்சது ஏன் உடம்பு டேமேஜ் ஆயிருக்கு. அவளும் ஒரு பெண் தானே, அந்த பெண் என்ன சொல்கிறாள்ன்றதுதான் எனக்கு இன்னுமே அதிர்ச்சியை கொடுத்த ஒரு விஷயம். சொல்லி வச்சிரு, ஓவரா பேசினா அப்படித்தான் இருக்கும். ஆனா அப்படிதான் எதிர்த்து பேசினா இப்படித்தான், வாயிலே போடு, இன்னும் நல்லா சொல்லி வையே. அந்த சிரிப்பு இருக்கிறதே, அரக்கர்கள், பேய்கள், மிருகங்கள் கூட அந்த மாதிரி இன்னொரு உயிரின் வலியை ரசிக்காது. காலை வச்சு லாக் பண்ணல முட்டி லாக் ஆயிடுச்சு. யாருக்கு? அவளுக்கு ஒண்டி நடந்துகிட்டு இருக்கா. பெண்ணுக்கு பெண் எதிரி என்று சொல்வார்கள் இல்லையா, அது பல இடங்களில் நாம் பார்க்க நேர்கிறது. பெண்களுக்கு எதிராக நிகழக்கூடிய கொடுமைகளுக்கு பல இடங்களில் பெண்களும் துணை போகிறார்கள். அந்த காவலர் தன் மனைவியை அடிக்கும் பொழுது கொடூரமாக தாக்குகிறார். உடல் ரீதியாக அவளுக்கும் ஒரு வலி என்ற ஒரு உணர்வு இருக்கும் என்பதையே மறந்து தாக்குகிறார். இதில் தன்னுடைய மகனை அவனும் நல்லா 4 அடி அடிச்சா, வாய மூடுன்னு சொல்லியே தன்னுடைய தாயை ஒரு மகன் அடிப்பது என்பதை தூண்டிவிடக்கூடிய ஒரு தந்தை எப்படிப்பட்டவராக இருக்கும்? அவர் தன்னுடைய மகனுக்கு எந்த விதமான எதிர்காலத்தை காட்டுகிறார்? இந்த காவலருக்கு பணி இடைநீக்கம் என்ற ஒரு தீர்ப்போடு நின்று விடாமல் அவருக்கு தகுந்த தண்டனை, தன்னுடைய மனைவியை ஒரு விலங்கை விடவும் கொடூரமாக நடத்தி சில நாட்களுக்கு முன்னாடி ஆடியோ கிளிப்பிங் சிலது நான் கேட்டேன். 5 அறிவு படைத்த விலங்குகளை கூட நம்ம மதிக்கணும், அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குன்னு பேசிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல 6 அறிவு படைத்த ஒரு பெண்ணை, தன்னுடைய மனைவியை அரசு அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு காவலர் மலைப்பாம்ப கட்டி போட்டு நான் வளைச்சு அதை ஒடுக்கிட்டேன், எலும்ப லாக் பண்ணிட்டேன், குறவளைய நெரிச்சிட்டேன், முகம் அப்படியே திசை திரும்பிருச்சு அப்படின்னு கொடூரமா தன்னுடைய மனைவிய தாக்குனத ரசிச்சு தன்னுடைய தங்கை கிட்ட சொல்றாரு. அவளும் ஒரு பெண் தானே, அந்த பெண் என்ன சொல்கிறாள்ன்றதுதான் எனக்கு இன்னுமே அதிர்ச்சியை கொடுத்த ஒரு விஷயம். ஆனா அப்படிதான் எதிர்த்து பேசினா இப்படித்தான், வாயிலே போடு, இன்னும் நல்லா சொல்லி வையே. அந்த சிரிப்பு இருக்கிறதே, அரக்கர்கள், பேய்கள், மிருகங்கள் கூட அந்த மாதிரி இன்னொரு உயிரின் வலியை ரசிக்காது. அந்த அளவுக்கு கொடுமையாக அந்த பெண், இன்னொரு பெண் அனுபவித்த ஒரு துயரத்தை, உடல் கொடுமையை, பிசிக்கல் அபியூஸ் அவ்வளவு ஒரு தீவிரமா இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷனை ரசிக்கிறாங்க, தூண்டி விடுறாங்க. இது ஏன் நடக்குது? இதெல்லாம் யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். அன்னைக்கு அந்த ஆடியோவை பார்க்கும்போது இப்படி எல்லாம் கூட கொடுமைப்படுத்துறாங்களான்னு பேசிட்டு கடந்து போயிடுறோம். அடுத்தடுத்த நிகழ்வுகள் வருது, ஊடகங்களும் வேறு வேறு விஷயங்களை நம்ம கண் முன்னாடி நிறுத்துது. ஆனா தொடர்ந்து இது நடந்துகிட்டே தான் இருக்கு. அதிகார போக்கின் காரணமாகவும், நான் என்ன செய்தாலும் என்னை கேள்வி கேட்க யாருமே இல்லை என்ற ஒரு அகந்தையின் காரணமாகவும், ஆண் என்பவனுக்கு பெண் ஒரு உடைமைதான் எந்த காலத்திலும் அப்படிங்கிற ஒரு பழமைவாதம் மனதில் ஊறி போன ஒரு உளவியல் சிக்கல் காரணமாகவும் தான் இந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நம்ம சொல்லலாம் இதெல்லாம் அது அபூர்வமா தான் நடக்குதுன்னு. ஆனா உண்மையில பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறைகள் அதிகமாக நடந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு உளவியல் ஆலோசகராகவும் சமூக ஊடகத்தில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருப்பதாலும் நான் காண நேரிடுகிறது. அடுத்து அந்த தங்கச்சிக்கு வருவோம். அந்த பெண்ணுக்கு வாயை உடைச்சா பரவாயில்லையா, காலை லாக் பண்ணா பரவாயில்லையா, அவளை ஒரு மலைப்பாம்பு போல கட்டி வைத்து பேசாத என்று சொல்லி அவளுடைய மகனை வைத்து அவளை அடிக்க வைத்தால் அவளால் தாங்கிக் கொள்ள முடியுமா? இல்லை இந்த அண்ணனால் தான், இந்த காவலரால் தான் தாங்கிக் கொள்ள முடியுமா? என் தங்கச்சியை கொடுமைப்படுத்துறேன்னு சொல்லி பெரிய ஒரு கேஸ் போட்டு தன்னுடைய மாப்பிள்ளைய, அதாவது தங்கையுடைய கணவனை அவர் கைது செய்திருப்பார் இல்லையா? உங்களுக்கு நேர்ந்தால் அது வலி, அடுத்தவனுக்கு நேர்ந்தா இது என்னது, எனக்குன்னா ரத்தம், உனக்குன்னா தக்காளி சட்னியா? இது எப்படிப்பட்ட ஒரு உணர்வு பாருங்களேன். அந்த பெண் சொல்லும் போது, இல்லப்பா இப்படியா இருந்தாலும் அப்படி அடிக்காத அப்படின்னு சொல்லக்கூடியதுதான ஒரு இயல்பான ஒரு பெண்மைக்கு இரக்கம் இருக்கும்னு சொல்லுவாங்க, தாய்மை இருக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படி போகுதுன்றது கூட என்னுடைய பார்வை ஒரு நீட்சியாக இது விவாதத்திற்குரிய ஒரு பொருளாக இருக்கிறது. பெண்கள் தாய்மை உணர்வு குறைந்து, இரக்க உணர்வு குறைந்து போய் கொண்டிருக்கிறார்களோ என்று அந்த பெண் அதை ரசிக்கிறாள். அவள் மிகவும் ஒரு ராட்சசி, பேய் எல்லாம் நம்ம கதைகள்ல கேட்டிருப்போம். அதெல்லாம் நேரா பாக்குற மாதிரி அந்த பெண் ஆஹா இன்னும் நல்லா அடி அப்படின்னு தூண்டி விடுறா இல்லையா?
இது எது விதமான ஒரு மனநிலை என்று யோசிக்கும் பொழுது, இந்த சமூகத்தில் பெண்களுக்கு எதிராக நிகழக்கூடிய கொடுமைகளுக்கு பல இடங்களில் பெண்களும் துணை போகிறார்கள். பெண்ணுக்கு பெண் எதிரி என்று சொல்வார்கள் இல்லையா, அது பல இடங்களில் நாம் பார்க்க நேருகிறது. சமீபத்தில் ஒரு உளவியல் ஆலோசனை கொடுத்த போது, அந்த கணவன் மனைவியில் ஆண் திருமணத்திற்கு மீறிய ஒரு உறவில் இருக்கிறான், அந்த பெண்ணை அடிக்கிறான், மனைவியை நிறைய அடிக்கிறான், தவறான பல பழக்கங்களில் ஈடுபடுகிறான் என்று எனக்கு தெரிய வந்தது. இதை நான் அந்த மனைவி கிட்ட எடுத்து சொல்லும்போது, அவங்களும் படிச்சவங்க தான், ஒரு நல்ல ஒரு ஆடிட்டர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தான். ஆனா அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. விவேக் ஒரு நகைச்சுவை காட்சியில் சொல்வார் இல்லையா, மாடன் மஞ்சுளா, இந்த கணவனுக்காக தான் மண்சோறு சாப்பிடுறியா மஞ்சுளா, இவனுக்காக தான் விரதம் இருந்தியா கோயில் கோயிலா போய், அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கணவன் தவறான செயல்களில் ஈடுபடுகிறான், தன்னை அடிக்கிறான் என்று சொன்னால், கொடுமைப்படுத்துகிறான் என்று சொன்னால் அது அவருடைய உரிமை. ஏன் புருஷன் என்ன அடிக்கிறான் உனக்கு என்ன என்பது போல படித்த வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் கூட என்னுடைய கணவர் அப்படி தவறானவராக இருந்தால் அதை நீங்கள் யாரும் சுட்டி காட்ட வேண்டாம், அது என்னுடைய வாழ்க்கை, நான் பார்த்து கொள்கிறேன் என்று ஒடுங்கிக் கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இன்றும் இருக்கிறார்கள். நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எந்த காலத்தில் இருக்கிறோம்? எதை நாம் அடுத்த தலைமுறைக்கு காட்டுகிறோம்? இதை பார்த்து கொண்டு வளரக்கூடிய அந்த அடுத்த தலைமுறை என்ன ஆக போகிறது என்பதுதான் மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயமாக எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் அந்த காவலர் தன் மனைவியை அடிக்கும் பொழுது கொடூரமாக தாக்குகிறார். உடல் ரீதியாக அவளுக்கும் ஒரு வலி என்ற ஒரு உணர்வு இருக்கும் என்பதையே மறந்து தாக்குகிறார். இதில் தன்னுடைய மகனை, அவன் ஒரு ஆண் பிள்ளையாக நாளை வளர்ந்து இந்த சமூகத்தில் ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்ள போகிறான், ஒரு பெண்ணோடு தான் குடும்பம் நடத்த போகிறான். அவன் தன் மனைவியை நாளை எப்படி பார்ப்பான் என்பது எனக்கு மிகவும் ஒரு வலிக்குரிய ஒரு கேள்வியாக இருந்தது. ஏனென்றால் தன்னுடைய தாயை குறித்து எந்த விதமான பிம்பத்தை அந்த காவலர் அந்த மகனிடம் ஏற்படுத்துகிறார். வாய மூடு, பேசாத, பெண்கள் என்றால் பேசக்கூடாது, உங்க அம்மாவாடி. அந்த பையனும் 4 போடு போட்டான், அவனும் நல்லா 4 அடி அடிச்சான், வாய மூடு வாய மூடுன்னு சொல்லியே தன்னுடைய தாயை ஒரு மகன் அடிப்பது என்பதை தூண்டிவிடக்கூடிய ஒரு தந்தை எப்படிப்பட்டவராக இருக்கும்? அவர் தன்னுடைய மகனுக்கு எந்த விதமான எதிர்காலத்தை காட்டுகிறார்? பெண்கள் குறித்து எந்த விதமான பதிவை ஏற்படுத்துகிறார்? இப்படி ஒரு கேள்வி வருகிறது இல்லையா? இதை பார்த்து வளரக்கூடிய சமூகம் ஒரு தவறான பாதையை நோக்கி செல்கிறது. அந்த மகன், அந்த சிறுவன் மன ரீதியாக எவ்வளவு பாதிக்கப்படுவான்? நாளை உடன் படிக்கக்கூடிய தோழிகளை அவன் பாலியல் பலாத்காரம் செய்யக்கூடும், அவர்களை கீழ்த்தரமாக நடத்தக்கூடும். பெண்கள் என்றால் நாம் எப்படி வேண்டுமானாலும் நடத்தலாம் என்பதை தன்னுடைய மகனுக்கு தவறான ஒரு முன்னுதாரணத்தை காட்டக்கூடிய தந்தை உண்மையான ஒரு உளவியல் அடிப்படையை மறந்து விடுகிறார். அவர் மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தந்தைகள் அப்படித்தான் இருக்கிறார்கள். என்னவென்றால், நீங்கள் உங்கள் மனைவிக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ வலிகளை ஏற்படுத்தும் பொழுது அது அவருக்குரிய ஒரு வழியாக மட்டுமே, மனைவிக்குரிய ஒரு வழியாக மட்டுமே நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் உண்மையில் உளவியல் அப்படி இல்லை. எங்கே ஒரு தாய், ஒரு மனைவி, ஒரு பெண் மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, மகிழ்ச்சி என்பதை விடவும் நிம்மதியாக இருக்கிறாளோ அந்த இடத்தில் தான் அந்த குழந்தைகள் ஆரோக்கியமான மனநிலையில், சமூகத்தில் மன வலிமை கொண்டவர்களாக, அடுத்தவர்களின் வலியையும் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக, தன்னுடைய உணர்வுகளையும் உடல் சார்ந்த தூண்டுதல்களையும் கட்டுப்பாடு கொண்டு நிர்வகிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அந்த சமநிலையை அவர்கள் பேலன்ஸ் செய்ய வேண்டும் என்றால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணின் மகிழ்ச்சி, அவளுடைய அந்த வலிமை கடத்தப்படும் குழந்தைகளுக்கு. இது பலருக்கு புரிவதில்லை. இதைத்தான் நம்மளுடைய பழைய சமூகத்தில் முன்னோர்கள், நம்முடைய பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, பொம்பளை வீட்டுல கண்ணீர் விட்டு அழுதா லட்சுமி போயிரும், இப்படியெல்லாம் அவர்கள் சொல்வதை நம்ம ஏதோ வாய்மொழியா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கடந்து போயிடும். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் இதுதான். ஒரு பெண் அங்கே மகிழ்ச்சியாக இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி மட்டும் போவதில்லை, அடுத்த தலைமுறையினுடைய அறிவு வளர்ச்சி, மன வளர்ச்சி, சமூக பங்கெடுப்பு எல்லாமே பாதிக்கப்படுகிறது. இது உளவியல் உண்மை. இது ஒரு பெண் என்பதால் நான் கூறவில்லை. அதே போலத்தான் ஒரு ஆணுடைய மனநிலை பாதிக்கப்படும் போதும் அப்படியான பாதிப்புகள் ஏற்படக்கூடும், அதையும் நாம் பேசலாம். ஆனால் இப்போது இந்த காவலர் தன்னுடைய மனைவியை கொடூரமாக தாக்கிய வழக்கு குறித்து நாம் பேசினோம். அந்த ஆடியோவை கேட்டு இப்படியெல்லாம் ராட்சசி இருக்கிறாளா, நீ எல்லாம் ஒரு பெண் தானா என்று கேள்வி கேட்கிறோம்.
அதை கடந்து போய் விடுகிறோம். அடுத்ததாக ஒரு ஆடியோ வந்து விட்டால் என்ன நடந்தது, அதற்கு பின் என்ன நிகழ்ந்தது என்றால், அந்த காவலருக்கு தற்காலிகமாக பணி இடைநீக்கம் என்ற ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டதாக நாம் கேள்விப்படுகிறோம். பணி இடைநீக்கம், இதுதான் நாம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒன்று. இந்த பணி இடைநீக்கம் என்ற ஒரு தண்டனை இருப்பதால் தான் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பலர் அதை தவறாக பயன்படுத்துகிறார்கள். அகந்தையோடு என்ன ஒரு 3 மாசம் உள்ள போயிட்டு வந்துடலாம், 6 மாசம் உள்ள போயிட்டு வந்துடலாம், ஜாமீன் கிடைச்சிரும், நல்ல ஒரு வழக்கறிஞரா பார்த்து கொடுக்க வேண்டியதை கொடுத்தா சீக்கிரம் வெளியில வந்துடலாம். இதுதான் உள்ள இருக்கக்கூடிய உண்மையான ஒரு துணிச்சல், அசட்டு துணிச்சல். இது அதிகாரம் கொடுக்கக்கூடியது, பதவி கொடுக்கக்கூடியது. இதை வைத்து கொண்டு இந்த காவலர் மட்டுமல்ல, பலரும் சமூகத்தில் அடுத்தவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவது, தவறானவற்றை தூண்டி விடுவது. ஒரு நல்ல சமூகம் அடுத்த முன்னேற்றங்களை நோக்கி நகர வேண்டும், அடுத்த தலைமுறையையும் வழிகாட்டுபவர்களாக இருக்க வேண்டும். அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுக்கு கிடைத்த அதிகாரம் பதவிக்காக காத்து கொண்டு அங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கொண்டு எத்தனை இளைஞர்கள் வேலை இல்லாமல் காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு வேலை கிடைச்சிராதான். உங்களுக்கு நல்ல பதவி கிடைத்திருக்கிறது, அதிகாரம் கிடைத்திருக்கிறது, சமூகத்திற்கு நல்லவற்றை செய்யுங்களேன். குடும்பத்தை ஒரு அன்பாக, என்ன பெருசா லவ் பண்ணுங்கப்பா, லைஃப் நல்லா இருக்கும் என்பது போல வேற என்ன எதிர்பார்ப்பு, வேற என்ன தீர்வு இதுக்கு நாம் சொல்ல முடியும்? அன்பை பரிமாறுங்கள், சக உயிருக்கும் ஒரு வலி இருக்கும் என்பதை உணருங்கள் என்பது என்ன அவ்வளவு ஒரு கஷ்டமான டாஸ்கா? என்ன எளிமையான ஒரு தீர்வு. அன்பால் இந்த உலகத்தில் எல்லா தீர்வையும் நாம் அடைய முடியும். எப்போது அதை நோக்கி நகரப் போகிறோம்? எப்போது சக பாலினத்தவரின் வலிகளை உணரப்போகிறோம்? எப்போது தான் பெரிய பதவியில் இருக்கிறோம் என்ற அகந்தையை விட்டு வெளியே வரப்போகிறோம்? சாதாரண ஒரு மனிதனாக மற்றவர்களுக்கு புன்னகையையும் அன்பையும் வழங்க போகிறோம்? யோசிப்போம். இந்த காவலருக்கு பணி இடைநீக்கம் என்ற ஒரு தீர்ப்போடு நின்று விடாமல் அவருக்கு தகுந்த தண்டனை, தன்னுடைய மனைவியை ஒரு விலங்கை விடவும் கொடூரமாக நடத்தி அவருடைய உயிருக்கு சேதம் விளைவிக்க கூடியதாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய உடல் ரீதியான தாக்குதல் மட்டுமல்ல, மன ரீதியான தாக்குதல், பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறைகள் தொடர்ந்து அதிகமாக நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றன என்பதை நான் ஆணித்தரமாக இங்கே வலியுறுத்தி, இதற்கு என்ன தீர்வு என்பதை நாம் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். அது நம்முடைய உரிமை, பொதுமக்களுடைய உரிமை. இன்று இப்படி நடந்தது, இன்னைக்கு போட்டு அடிச்சுட்டாரு அப்படி என்று பேசிக்கொண்டு கடந்து போய் விடுவது அல்ல. இது ஏன் நடந்தது என்று யோசிப்பதும், இது போல இனி நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், எப்படியான தண்டனை வழங்க வேண்டும், இது ஒரு எச்சரிக்கையாக பலருக்கும் இருக்கக்கூடும். அப்படியான ஒரு தண்டனை வழங்கப்பட வேண்டும். இத பார்க்கும்போது சில காலம் முன்னாடி நம்மளுடைய தமிழ் சமூகம் எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு யோசனை கூட எனக்கு வந்தது. குமரி அப்படிங்கிற ஒரு நாவலை, ஒரு புதினத்தை படிக்க நேர்ந்தது. நம்முடைய தமிழ் சமூகம் பெண்களை எப்படி வைத்திருந்தது? 900 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்களை விட பெண்கள் தோற்றத்தில் உயரமாக இருந்திருக்கிறார்கள். அரசு பதவியிலும், நிர்வாகத்திலும், சமூகத்திலும், வீரத்திலும் அவர்கள் சொல்வதைத்தான் ஆண்கள் கேட்டுக்கொண்டு தாய்வழி சமூகமாக இந்த சமூகம், தமிழ் சமூகம் இருந்தது என்பதற்கான சான்றுகளோடு அந்த புதினம் எழுதப்பட்டிருந்தது. அந்த புதினத்தை வாசித்த அதே ஒரு உணர்வோடு இந்த ஆடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் கேட்கும்போது நாம் மிகவும் தேவையற்ற விடயங்களை மட்டும் நம்முடைய தொன்மை வாழ்விலிருந்து எடுத்து வந்திருக்கிறோமா? தமிழ் சமூகம் எப்படிப்பட்டது? தாய்வழி சமூகமாக இருந்த நம்முடைய தமிழ் சமூகம் எப்படி ஆணாதிக்க சமூகமாக மாறி போனது? ஏன் மாறி போனது என்ற பல கேள்விகளை எனக்கு எழுப்பியது. ஒரு பெண் என்பவள் திருமணம் செய்து வேறொரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வருகிறாள். அப்படி வந்து விட்டால் அவள் முழுமையாக எனக்கு உரிமையானவள். அவளை நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஒரு நாற்காலியை போல, மின்விசிறியை போல, ஒரு உயிரற்ற ஜடப்பொருள் போல அவளை பார்க்கக்கூடிய மனோபாவம். திருமணம் செஞ்சாச்சு, உறவு கொண்டு குழந்தைகளையும் பெற்று விட்டாயிற்று. அதற்கு பிறகு என்ன? அவளுக்கு எதுவும் உணர்வு இல்லை. நம்மளுடைய தேவை முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்படியான எண்ணம் பல ஆண்களுக்கு, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, பல ஆண்களுக்கு இன்று இருக்கிறது, வெளியே தெரிவதில்லை. சில வருடங்கள், அதாவது ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு ஆணாதிக்கம் என்பது வெளிப்படையாக தெரியும். பிசிக்கல் அபியூஸ் ஆகட்டும், எமோஷனல் அபியூஸ் ஆகட்டும், பெண்கள் மீதான, மனைவி மீதான கொடுமையான ஒரு தாக்குதல் வெளிப்படையாக தெரியும். ஆமா, அப்படித்தான், நான் பெண்கள்னா இப்படிதான் இருக்கணும், வீட்டுல சமைக்கணும், சாமி கும்பிடணும், குடும்ப விழாக்கள்ல
பங்கெடுக்கணும், குழந்தைகளை பராமரிக்கணும். இதோட போதும், எங்க வீட்டுல எல்லாம் வேலைக்கு அனுப்ப மாட்டோம், பொம்பளைன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத நேரடியா வெளிப்படையா சொல்லுவாங்க. அது கூட ஒரு விதத்துல பரவாயில்லையோ அப்படின்னு தோணுது இன்றைய சூழல். ஏன்னா இன்று இருக்கக்கூடிய ஆணாதிக்கவாதிகள் மனதளவில் ஆணாதிக்கவாதிகளாக இருக்கிறார்கள். வெளியே தங்களை புரட்சிவாதிகளாகவும் பெண்களை வரவேற்கக்கூடியவர்களாகவும் காட்டிக்கொண்டு போலி முகமூடி அணிந்திருக்கிறார்கள். இவர்களை நாம் எப்படி இனம் காணுவது? நாளை ஒரு பெண்ணை எப்படி திருமணம் செய்து ஒரு இடத்தில் நாம் கொடுப்பது? அவன் அப்படிப்பட்டவனா என்பது தெரியாது. ஏனென்றால் வெளியே அவன் சொல்வது வேறு, உள்ளே அவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த சைக்கோட்டிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிறரை துன்பப்படுத்தக்கூடிய ஒரு கொடூரமான மனநிலை அவனுக்கு இருக்கிறது என்பதை வெளிப்படையாக தெரியாத ஒரு கொடுமையான சூழலில் இன்று இருக்கிறோம். இதை உளவியல் ரீதியாகவும் அணுகி ஆண்கள் பெண்களை சக பாலினத்தவராக மதிக்கக்கூடிய ஒரு உணர்வை தோற்றுவிக்க வேண்டும் என்பது ஒரு உளவியலாளராக என்னுடைய பார்வையாக இருக்கிறது. இவை குறித்தும் நாம் பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. சிந்திப்போம்.